गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे. அபூர்வ விஷயத்துல விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக எல்லா கர்மாக்களில பார்த்தோம்னு சொன்னா அங்கங்களில் இருந்து உண்டாகக்கூடிய அபூர்வம் ஒன்று, அதற்கு உற்பத்தியபூர்வம், அங்கத்திலிருந்து உண்டாயிருக்கக்கூடியதான உற்பத்தியபூர்வம் அப்படின்னு பெயர். அதே மாதிரி பிரதானத்திலிருந்து உண்டாகக்கூடிய ஒரு அபூர்வம், அதற்கும் உற்பத்தியபூர்வம் தான் பேரு. ஆனால் பிரதானத்திலிருந்து உண்டாயிருக்கக்கூடிய உற்பத்தியபூர்வம், இப்படி ரெண்டு விதமான உற்பத்தியபூர்வங்கள். இந்த அங்காபூர்வங்கள், நிறைய உற்பத்தியபூர்வங்கள் இருக்கும் இல்லையா, அங்கங்கள் நிறைய இருக்கும் பொழுது நிறைய அங்காபூர்வங்கள், அங்கத்திலிருந்து உண்டாயிருக்கக்கூடிய உற்பத்தியபூர்வங்கள் நிறைய இருக்கும். அவைகளோடு சேர்ந்து பிரதானத்திலிருந்து உண்டாயிருக்கக்கூடியதான உற்பத்தியபூர்வம், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பரமாபூர்வம் அல்லது பலாபூர்வம் உண்டாறது. அதுதான் கர்மாவிற்கு உரியதான பலனை உற்பத்தி பண்ணி கொடுக்கிறது. இப்படிங்கிறது பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தோம். தர்ஷபூர்ணமாசயோஸ்து விசேஷா அப்படின்னு ஆரம்பிச்சு தர்ஷபூர்ணமாச ஸ்தலத்துல மாத்திரம் முன்னாடி சொல்லப்பட்ட அபூர்வங்களை காட்டிலும் ஒரு அதிகப்படியான சமுதாயாபூர்வகா அப்படிங்கிறத ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இங்க என்ன சமுதாயகான்னா என்னது, எவைகளுடைய சமுதாயம் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கிறதுனால அதை விளக்கிறதுக்காக முதல்ல பௌர்ணமாசி காலத்துல பண்ணக்கூடியதான 3 கர்மாக்கள் எவைகள், அவைகளுடைய உற்பத்தி வாக்கியங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, ஆக்னேயா, உபாம்சுயாகா, அக்னிஷோமியா அப்படிங்கிற இந்த 3 கர்மாக்கள் பௌர்ணமாசி காலத்துல பண்ணப்படுகின்ற கர்மாக்கள். இந்த 3த்தினுடைய சேர்க்கை சமுதாயா, சமுதாயகான கூட்டம், ஒரு கூட்டம். இதற்கு பௌர்ணமாசி அப்படின்னு பேரு. எப்படி இந்த பேரு கிடைச்சது அப்படின்னு கேட்டால் வித்வத் வாக்கியத்தினால கிடைச்சது அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அப்படின்னா என்னது, யஜேவம் வித்வான் பௌர்ணமாசீன் யஜதே அப்படிங்கிற வாக்கியமானது இந்த 3 கர்மாக்களையும் அனுவாதம் பண்றது ஒரு சமுதாயமாக. அதனாலதான் யஜேவம் வித்வான் பௌர்ணமாசீம் யஜதே அப்படின்னு துவிதீயா விபக்தியில இருந்தாலும் அது ஏக வச்சனத்தில் இருக்கு. அப்போ இந்த 3த்தினுடைய ஒரு சமுதாயமாக இங்க நமக்கு தெரியப்படுறது இந்த வித்வத் வாக்கியத்தினால. இது ஒரு சமுதாயா அப்படிங்கிறது வரையில் பார்த்தோம். இதுக்கு நடுவுல ஒரு சின்ன விசாரம் வந்தது. ஆக்னேய யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியத்துல யாகத்தையோ அல்லது ஹோமத்தையோ சொல்லக்கூடியதான வாக்கியமே இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டு, அங்கே திரவிய தேவதா சம்பந்தத்தை சொல்லக்கூடியதான ததித பிரத்யமானது இருப்பதினாலே ஆக்னேயம் அப்படிங்கிற பதத்துல நமக்கு தேவதா ததித பிரத்யா இருக்கிறதுனால திரவிய தேவதா சம்பந்தமானது யாக ஹோமம் இந்த இரண்டும் இல்லாமல் வேற எங்கேயும் கிட்டாது அப்படிங்கிறதுனால ஹோமத்தையோ யாகத்தையோ சொல்லக்கூடியதான பதம் அந்த வாக்கியத்தில் இல்லை என்றாலும் நாம் அதை கல்பனை பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு ஒரு நடுவுல பிராசங்கிகமான ஒரு விசாரம். அதை போலவே உபாம்சு யாஜ மந்தராய ஜதி அப்படிங்கிற வாக்கியத்துல யஜத்தின்னு லட்லக்காரம் தானே கேட்கப்படுறது, சுயமானமா இருக்கு. யஜேத அப்படிங்கிற மாதிரியான விதி பிரத்யத்தை கொண்ட பதம் இல்லையேன்னு கேள்வி கேட்டு, இந்த யஜதிங்கிற பதத்துக்கே யஜேத அப்படிங்கிறதான அர்த்தம் லட்சணையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு சமாதானம்.
ரெண்டாவதாக இன்னொரு ஒரு சமாதானம் சொல்லி கொடுத்தா, இந்த இடத்துல யஜத்தின்னு இருந்தாலும் அது லேட் லகாரத்தினுடைய ஸ்வரூபம், லட்லகாரம் இல்லை. பஞ்சமலகாரஹா அப்படின்னு அதற்கு பேரும் சொன்னா. எப்படி அந்த பேர் வந்ததுன்னு கேட்டால், இந்த லகாரங்களை நம்ம வரிசைப்படுத்தினோம்னு சொன்னா, அகாராதி கிரமத்துல லு பிளஸ் அ லட் லகாரஹா, லிட் லு பிளஸ் இ, அடுத்தது உ லுட் லகாரஹா, அடுத்தது லிட் லகாரஹா, அதுக்கு அடுத்ததாக நம்ம அஞ்சாவதா பார்த்தோம்னா லு பிளஸ் ஏ லே லேட் லகாரஹா. இப்போ அஞ்சாவதாக இது வருதுன்னு நமக்கு தெரியறது. அதனால்தான் அதற்கு பஞ்சம லகாரஹான்னு பெயர் உண்டு. அதனுடைய சொரூபந்தான் இங்க உபாம்சு யாஜ மந்தரா யஜதிங்கிற இடத்துல இருக்குங்கிறதுனால இது விதி பிரத்யத்தை கொண்ட லகாரஹா தான் அப்படின்னு ரெண்டாவதாக ஒரு சமாதானம் சொன்னான். இந்த விசாரங்கள்லாம் பிராசங்கிகமா வந்த விசாரம். எடுத்துக்கொண்ட விசாரம் என்னது அப்படின்னு கேட்டா, பௌர்ணமாசி பதத்தினால 3 கர்மாக்கள் சொல்லப்படுகின்றன. அந்த 3த்தினுடைய ஒரு சமுதாயத்தை தான் பௌர்ணமாசி பதம் சொல்றது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சது. இதனால நமக்கு என்ன கிடைச்சது? ஒரு சமுதாயம் கிடைச்சது. இப்போ ரெண்டாவதான ஒரு சமுதாயம் அது எப்படி வருதுன்னு நாம இப்போ இந்த கிரந்தத்திலிருந்து பார்க்க போறோம். ததா, ததான்னா அவ்வாறே, எவ்வாறே, முன்பு எப்படி ஆக்னேய உபாம்சு யாக அக்னிசோமிய யாகங்களுடைய ஒரு சமுதாயத்தை பார்த்தோமோ அத போலவே ஐந்திரம் தத்யமாவாஸ்யாயாம், ஐந்திரம் ததி அமாவாஸ்யாயம், இங்கேயும் ஐந்திரம் அப்படிங்கிற இடத்த தேவதா ததி பிரத்யம் தான் இருக்கு. இந்த தேவதாகமான திரவியம் எது? ததி. அதற்கு ஐந்திரம் அப்படின்னு பெயர். ஐந்திரம் ததி, இந்திரனை தேவதையாக கொண்ட ததி திரவியகமான யாகா இந்த வாக்கியத்தினால விரிக்கப்படுறது. அதே மாதிரி ஐந்திரம் பயஹா அமாவாஸ்யாயாம், இங்கேயும் ஐந்திரம் அப்படிங்கிற பதம் இந்திர தேவதாவை கொண்டது. இங்க 2 இடத்தையும் நல்லா கவனிக்கலாம். ஐந்திரம் ஐந்திரம் தான் வருது. அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? இந்திர தேவதா, இந்திரன் என்கின்ற தேவதையை கொண்டது, அந்த தேவதாவுக்கு சம்பந்தப்பட்டது, அது மட்டும்தான் தெரியுது ஐந்திரம் அப்படிங்கிறதுனால. ஆனா 2 இடத்துலையும் அந்த இந்த சம்பந்தப்பட்ட திரவியம் வெவ்வேறு. அத நாம எப்படி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? அடுத்தாப்புல வரக்கூடிய பதத்தை வச்சுட்டுதான். அதாவது ஐந்திரம் பதம் இந்த தேவதா சம்பந்தி திரவியம் அப்படின்னு பொதுவாக சொல்றது. அந்த திரவிய விசேஷம் எது அப்படிங்கிறத இந்த ததி பதம், அதே மாதிரி பயஹா அப்படிங்கிற பதம், இந்த ரெண்டும் சொல்லி கொடுக்கிறது. இப்போ இங்க 2 கர்மாக்கள் நமக்கு தெரிஞ்சு போயாச்சு. அது எந்த காலத்துல பண்ண வேண்டியது? அமாவாஸ்யா காலத்துல பண்ண வேண்டிய கர்மாக்கள். அமாவாஸ்யான்னு சொல்றோமே தவிர்த்து அது பிரதமையில நடக்கக்கூடியது. ஆரம்பம் அமாவாசையில ஆரம்பிச்சிடும். அதுக்கு தேவையான தோகனங்கள் எல்லாம் முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிடுவா. ஐந்திரம் தத்யமாவாஸ்யாயாம் ஐந்திரம் பயஹ அமாவாஸ்யாயாம் இதி வாக்கிய விஹிதோ சான்னாய யாகௌ. இந்த 2 யாகங்களுக்கு ஒரு பேர் உண்டு. சான்னாயம் அப்படின்னு பேர். சம்யக் நீயத்தே ஹோமார்த்தம் அப்படிங்கிற வியுற்பத்தியை வச்சுண்டு இது ததியையும் ததி மிஸ்ரிதமான பயஹாவையோ அல்லது மற்ற திரவியத்தையோ இந்த சான்னாய பதம் சொல்றது. அப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த 2 கர்மாக்களுக்கும் சேர்த்து இந்த பெயர், வேதத்திலிருந்தே நமக்கு சொல்லப்பட்ட பெயர் சான்னாயம். இப்போ சான்னாயம் அப்படின்னு சொன்னா இந்த 2 கர்மாக்களையும் எடுத்துக்கணும். சான்னாய யாகௌ. இந்த 2க்கு இந்த பெயர் ஐந்திரந்ததி அப்படிங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட கர்மாவிற்கும் ஐந்திரம் பயஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட கர்மாவிற்கும் சான்னாய யாகான்னு பெயர். இப்போ 2 கர்மாக்கள் ஆயாச்சு. மூணாவது, முன்னாடி நம்ம ஒரு வாக்கியம் பார்த்தோம் இல்லையா? ஆக்னேய யாகத்தை விதிக்கக்கூடியதான யதா ஆக்னேயோ அஷ்டாக பாலகான்னு ஒரு வாக்கியம் பார்த்தோம் இல்லையா? நீட்ட வாக்கியம். அந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்டதான ஆக்னேய யாகா. ஆக்னேய யாகா பௌர்ணமாசி காலத்திலையும் உண்டு, அமாவாசை காலத்திலையும் உண்டு. அப்போ 3 கர்மாக்கள் ஆயாச்சு. அதைத்தான் இங்க சொல்லி கொடுக்குறா. யதாக்னேய இதி வாக்கிய விஹித
ஆக்னேயஸ்ச அமாவாஸ்யாயாம் பிரதானானி. எப்படி பௌர்ணமாசி அப்படிங்கிற பெயரை கொண்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 3 பிரதானங்கள் இருந்தனவோ அதை போலவே இங்கேயும் 3 கர்மாக்கள். ஏஷாம் த்ரயானாம் சமுதாய போதகம் வாக்கியம் என்னது? எதேவம் வித்வானமாவாஸ்யாக யஜதே. எப்படி அங்க ஏவம் வித்வான் பௌர்ணமாசியும் யஜதேன்னு இருக்கோ, பௌர்ணமாசியா யஜதேன்னு இருக்கோ, அதை போல இங்கேயும் ஏவம் வித்வான் அமாவாஸ்யா யஜதே அப்படின்னு இருக்கு. இந்த வாக்கியத்துக்கும் வித்வத் வாக்கியம்னு பேரு. இதி வாக்கியே அமாவாஸ்யாம் இதி நாம்னா த்விதீய ஏகவச்சனாந்தேன சமுதாய ரூபேன அனுவாதஹா. இங்கேயும் இந்த 3 கர்மாக்களும் அனுவாதம் செய்யப்படுகின்றன. தேன அதனால என்ன தெரிகிறது? வேதே வேதத்தில் எத்திர தர்ஷசப்தஹா தர்ஷசப்தமானது அல்லது அமாவாஸ்யா சப்தஹாவா அமாவாஸ்யா என்கின்ற சப்தமோ ஸ்ருதஹா கேட்கப்படுகிறதோ தத்ர அங்கு யாக சமுதாயோபஸ்திதி அந்த 3 கர்மாக்களுமே அங்க உபஸ்திதமாகிறது. எந்த இடத்துல அமாவாஸ்யான்னு பதம் இருக்கோ அல்லது பௌர்ணமாசின்னு பதம் இருக்கோ அந்த இடத்துல அந்த அமாவாஸ்யா காலத்துல செய்யப்படுகின்றதான 3 கர்மாக்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை போலவே பௌர்ணமாசி என்கின்ற பதமானது எங்கே கேட்கப்படுகிறதோ அங்கே பௌர்ணமாசி காலத்தில் அனுஷ்டிக்கப்படுகின்றதான 3 பிரதான கர்மாக்கள் அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். திரிகஸ்ய அமாவாஸ்யா பௌர்ணமாசி சப்தாபியாம் சமுதாய ரூபேன ஒவ்வொரு 3த்தையும் ஒவ்வொரு பதத்தினாலே, அதாவது ஆக்னேய அக்னிஷோமிய உபாம்ச யாகத்தை பௌர்ணமாசி பதத்தினாலையும் ஐந்திரந்ததி ஐந்திரம்பயா ஆக்னேய யாகத்தை அமாவாஸ்யா பதத்தினாலையும் வித்வத்வாக்கே அனுவாதஸ்ய இப்படி அனுவாதம் செய்யப்படுகிறது இல்லையா? இப்படி அனுவாதம் செய்யப்படுவதனுடைய பிரயோஜனம் என்ன? வித்வத்வாக்கே இப்படி வித்வத்வாக்கியத்தில் இவ்வாறாக அனுவாதம் செய்யப்படுவதனுடைய அனுவாதஸ்ய பிரயோஜனம் பிரயோஜனம் என்னவென்றால் தர்ஷ பூர்ணமாசாபியாம் ஸ்வர்க காமோ யஜேதா இத்யாதோ த்விவச்சன உபபத்திஹி. தர்ஷ பூர்ணமாசாபியாம் ஸ்வர்க காமோ யஜேதா அப்படிங்கிறது அதிகார விதிஹி, பல விதிஹி. அதாவது கர்மாவிற்கும் பலத்திற்கும் உரியதான சம்பந்தத்தை சொல்லக்கூடியதான வாக்கியம் இது. இந்த வாக்கியத்துல நாம கவனிச்சோன்னு சொன்னா திருத்தீயா விபக்தியந்தம் பதம் தர்ஷ பூர்ணமாசாபியாம் அப்படிங்கிற பதம். ஆனா அது த்விவச்சனத்துல இருக்கு. தர்ஷங்கிற பெயர் கொண்ட தனிய ஒரு கர்மா பௌர்ணமாசிங்கிற பெயர் கொண்ட தனிய ஒரு கர்மாவா எங்கேயும் இல்லவே இல்லை. தர்ஷன் என்கின்ற பதத்தினால நாம முன்னாடி சொல்லப்பட்டதான ஐந்திரந்ததி ஐந்திரம்பயா ஆக்னேயா, பூர்ணமாசி பதத்தினாலே ஆக்னேயா உபாம்சியாக அக்னிஷோமியா, இந்த திரிகம்தான் இங்கே அனுவாதம் செய்யப்படுகிறது. இப்படி சமுதாயத்தை நாம வித்வத் வாக்கியத்திலிருந்து தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த வாக்கியத்துல த்விவச்சனத்தை வச்சுண்டு தர்ஷ பூர்ணமாச யாகத்திற்கு பல சம்பந்தத்தை சொல்ல முடியாது. நாம சொல்றதா இருந்தா எப்படி சொல்ல வேண்டியது, எப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு கேட்டா 6 கர்மாக்கள் இல்லையா? அப்போ தர்ஷ பூர்ணமாசைஹி அப்படின்னு சொல்ல வேண்டியது ஆயிடும். அப்பையும் கூட தர்ஷ பதத்துக்கு தர்ஷ காலத்துல பண்ணக்கூடியதான கர்மாக்கள் 3, பூர்ணமாச பதத்துக்கு பூர்ணமாச காலத்தில் பண்ணக்கூடியதான 3 கர்மாக்கள் இப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு தான் அப்பயும் சொல்ல முடியும். நேரடியாக சொல்ல முடியாது, லட்சணியா தான் சொல்லணும். தர்ஷம் பதத்துக்கு அந்த காலத்தில், அதாவது தர்ஷ காலத்தில் செய்யக்கூடிய கர்மாக்கள் அப்படின்னு லட்சணையா தான் அர்த்தம் பண்ணிக்கணும். ஆக மொத்தம் நமக்கு இப்ப என்ன தெரிகிறது? வித்வத் வாக்கியத்தினால சமுதாயானுவாதம் ஒத்துக்கொண்டு இப்படி அர்த்தம் பண்ணினால் மட்டும்தான், சமுதாயம் ஒன்று அப்படின்னு வச்சிருந்தால்தான் இங்க த்விவச்சனம் ஒத்து போகும். தர்ஷ பூர்ணமாசாபியாம் சொர்க்க காமோ யஜேதா இத்யாதோ த்விவச்சன உபபத்திஹி. அந்யதா இப்படி சமுதாயத்தை நாம் ஒத்துக்காமல் தனித்தனி கர்மா பிரதானமா எடுத்துட்டால் ஷண்ணாம் ஆக்னேயாதி யாகானாம் பகுத்வாது, ஆக்னேயம் முதலிய கர்மாக்கள் எத்தனை வந்துடுது? 6 வந்திருக்கு. அப்போ பகுவச்சனம் தானே சொல்ல வேண்டும். பகுத்வாது தர்ஷ பூர்ணமாசைஹி,
இது பகுவச்சனம் சியாத். பகுவச்சனம் தான் இங்க வந்திருக்க வேண்டியதான ஒரு சூழல் இருக்கும். ஆனா அப்படி இல்லை. வேத வாக்கியம் தர்ஷ பூர்ணமாசாபியாம் அப்படின்னு திவச்சனம் தான் இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது? வித்வத் வாக்கியம் சமுதாய அனுவாதகம் அப்படின்னு நமக்கு தெரியறது. அனுவாதம்னா என்னது? நாம இந்த விஷயத்தை ஏற்கனவே பார்த்திருக்கோம். கிரந்தத்துல இப்ப சொல்லி கொடுக்குறா. என்னது? மானாந்தரேன பிராப்த அர்த்தஸ்ய புனஸ்ரவணம் அனுவாதஹா. வேற ஒரு பிரமாணத்தினால கிடைக்க பெற்றதை மறுபடியும் இங்கே சொல்லுவது, அதாவது கிடைக்கப்பெற்ற ஒன்றை மறுபடியும் சொல்வது அனுவாதஹா. மானாந்தரேன, அதாவது யதாத்ஞேயங்கிற வாக்கியம், உபாம்சு யாகத்தை சொல்லக்கூடிய உற்பத்தி வாக்கியம், ததி பயோ யாகத்தை சொல்லக்கூடிய உற்பத்தி வாக்கியம், இவைகளால் அந்தந்த கர்மாக்கள் கிடைக்க பெற்றன. கிடைத்த அந்த கர்மாக்களை மறுபடியும் வித்வத் வாக்கியத்துல தர்ஷ பதத்தினாலையும் பூர்ணமாச பதத்தினாலையும் அனுவாதம் செய்யப்படுறது. சரி, ததா இப்போ இதுவரையில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு சமுதாயம் கிடைச்சிருக்கு. நாம இன்னும் கூட அபூர்வ விஷயம் எடுத்துட்டு அபூர்வ விஷயத்துல இன்னும் வரல. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 6 பிரதானங்கள் இருக்கு. இந்த பிரதானங்களை ஒரு சமுதாயமா ஆக்கி 3 ஒரு சமுதாயம் ஆக்கி 2 சமுதாயமா நாம இப்போ தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இங்க இந்த 3 யாகங்களுடைய ஒரு சமுதாயம் இருக்கு இல்லையா, தரிசகா பூர்ணமாசகான்னு, அவைகளுக்கு அங்கங்கள் உண்டு. எந்த அங்கங்கள்? அதைத்தான் மேற்கொண்டு சொல்றா. ததா பலவத் ஆக்ஞேயாதி சந்நிதோ ஆம்நாதானி பிரயாஜ ஆஜ்யபாக அனுயாஜாதீனி ஷண்ணாம் யாகானாம் அங்கபூதானி. பிரயாஜ அனுயாஜம் முதலிய பல அங்கங்கள் இருக்கின்றன. இது இந்த பிரயாஜங்கள்லாம் அங்கங்கள். ஆக்னேயா, அக்னிஷோமியா, உபாம்சியாக இவைகள்லாம் பிரதான கர்மாக்கள். எப்படி நிர்ணயம் பண்றது அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு வழி காமிச்சு கொடுக்கறா. பலவத் அப்படிங்கிற பதத்தை வச்சுன்னு பார்த்தா தெரியும். எந்த கர்மாவிற்கு ஸ்வர்க்கம் முதலிய பலன் சொல்லப்பட்டு இருக்கோ அந்த கர்மாக்கள் பிரதான கர்மாக்கள். எந்த கர்மாக்களுக்கு தனியாக பலன் சொல்லப்படவில்லையோ அந்த கர்மாக்கள் பலவத்தாக இருக்கக்கூடிய கர்மாக்களுக்கு அங்கம். இப்போ நாம பார்க்கலாம், தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால ஸ்வர்கா பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த கர்மாக்களுக்கு? தர்ஷன் என்கின்றதான பதத்தினால் சொல்லப்படுகின்ற ஐந்திரந்ததி, ஐந்திரம் பயகா, ஆக்னேயா. பூர்ணமாச பதத்தினால சொல்லப்படுகின்ற ஆக்னேயா, உபாம்சியாக, அக்னிஷோமியா, இந்த கர்மாக்களுக்கு அப்படின்னு தெரியறது இல்லையா? அப்போ இந்த கர்மாக்களுக்கு பலன் இருக்குன்னு தெரியறது. அப்போ இந்த கர்மாக்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் பலவத்தாக இருக்கின்றன. இந்த மாதிரி பலத்துடன் கூடியதான கர்மாக்களுக்கு சமீபத்துல, அதாவது அந்த பிரகரணத்துல படிக்கப்படுகின்றதான பலன் சொல்லப்படாத கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் பலவத்தான ஆக்னேயம் முதலிய கர்மாக்களுக்கு அங்கமாகின்றன. அப்போ இந்த வாக்கியம் நமக்கு நல்லா புரிய வருது. பலவத் ஆக்னேய சந்நிதோ, பலத்தை கொண்ட ஆக்னேயம் முதலிய பிரதான கர்மாக்களினுடைய சந்நிதியில் படிக்கப்பட்டதான அபலமான, அதாவது பலன் சொல்லப்படாத பிரயாஜம் முதலிய கர்மாக்கள் ஆக்னேயம் முதலிய கர்மாக்களுக்கு அங்கமாகின்றன. அதைத்தான் இந்த வாக்கியத்தினால சொல்லிட்டு இருக்கா. ததா பலவத் ஆக்னேயாதி சந்நிதோ ஆம்நாதானி பிரயாஜ ஆஜ்யபாக அனுயாஜாதீனி ஷண்ணாம் யாகானாம் 6 யாகங்களுக்கு. எந்த 6 யாகங்கள்? ஆக்னேயா முதலிய 6 யாகங்கள் இருக்கு இல்லையா, அந்த யாகங்களுக்கு அங்கபூதானி அங்கங்களாக இருப்பவைகளாக இருக்கின்றன. ஏவம் ஸ்திதே,
தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்ககாமோ யஜேத இத்யஸ்ய அயமர்த்தः. தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்ககாமோ யஜேத அப்படிங்கிற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, தர்ஷபூர்ணமாசாபியாம் சமுதாயாபியாம் பரஸ்பர சகிதாபியாம் ஸ்வர்காபூர்வம் குறியாத். அதாவது தர்ஷ சமுதாய பூர்ணமாச சமுதாய, இந்த சமுதாயங்களால், அதுவும் எப்படி பரஸ்பரம் சேர்ந்திருப்பவைகளால் ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ணக்கூடியதான பரமாபூர்வம், அதாவது பலாபூர்வம் உற்பத்தி பண்ண வேண்டியது அப்படின்னு அர்த்தமா. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்படி இந்த இரண்டும் சேர்ந்து, இரண்டு சமுதாயமும் சேர்ந்து பரமாபூர்வத்தை பலாபூர்வத்தை உண்டு பண்ணும் ஏன் அப்படின்னு கேட்டா, ஆக்னேய அக்னிசோமிய உபாம்ச யாகங்கள் இந்த மூன்றுமே பௌர்ணமாசி காலத்தை அனுஷ்டிக்கப்பட வேண்டியவைகளா இருக்கு. ஐந்திரந்ததி ஐந்திரம் பயகா ஆக்னேயா இந்த மூன்றும் அமாவாஸ்யா காலத்துல பண்ண வேண்டியவைகளா இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, சாகித்யம் இல்லை. அங்கத்துக்கும் பிரதானத்துக்குமே சாகித்யம் இல்லைங்கிறதுனால தான் நம்ம உற்பத்திய பூர்வம்னு ஒண்ணு கல்பிச்சோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம சொல்றது ஒரே காலத்துல ஒரே நாள்ல பண்ணக்கூடிய அங்கத்துக்கும் பிரதானத்துக்குமே சாகித்யம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அங்கஜன்யம் உற்பத்திய பூர்வம் பிரதானஜன்யம் உற்பத்திய பூர்வம்னு ரெண்டு கல்பிச்சோம். இங்க எப்படி இருக்கு, ரொம்ப வியவதானம் இருக்கு, இடைவெளி இருக்கு. முதல் மூன்று தர்ஷ காலத்திலையும் அடுத்த மூன்று பௌர்ணமாசி காலத்திலையும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கும். பௌர்ணமாசி காலத்தை முதல்ல மூன்றும் அடுத்த அமாவாசை இப்படின்னு வச்சுட்டு இருக்கோமே. இப்போ எவ்வளவு விவதானம் இருக்கு, எவ்வளவு இடைவெளி இருக்கு, எப்படி இந்த சாகித்யம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்விதான் கேட்கிறான். தத்ர கதம் காலத்வயவர்த்தினோஹோ சமுதாயயோஹோ வெவ்வேறு இரண்டு காலங்களில் இருக்கக்கூடியதான இரண்டு சமுதாயங்களுக்கு பரஸ்பர சாகித்யம் கதம், எவ்வாறு பரஸ்பரம் ஒவ்வொன்றத்துக்கு மற்றொன்றோடு சாகித்யமானது எப்படி, இத்யாகாங்ஷாயாம் என்று கேள்வி எழும்பொழுது ஸ்வரூபேன சாகித்யாபாவேபி, இந்த சமுதாய ஸ்வரூபத்தோடு பார்த்தால் சாகித்யம் ஏற்படாது என்ற போதிலும் திரிகாத்து ஏகைகம் அபூர்வம் ஜாயதே, ஒவ்வொரு மூன்று, அதாவது மூன்றுடைய ஒரு சமுதாயம் இருக்கே, அந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்து ஒவ்வொரு சமுதாயபூர்வமானது உண்டாகிறது. இதைதான் இங்க அதிகப்படியா ஒத்துருக்கா. முன்னாடி சொல்லப்பட்ட சாமானிய எல்லா கர்மாக்களிலும் சமுதாயபூர்வம் அப்படிங்கிறது ஒண்ணு தேவையில்லை, இங்க அது தேவையா இருக்கு. திரிகாத்து ஏகைகம் அபூர்வம் ஜாயதே தத்வாரா, அந்த சமுதாயபூர்வத்தின் வழியாக சமுதாயயோகோ சாகித்யம் இத்யுச்சதே, இப்படி சமுதாயபூர்வத்தின் வழியாக இரண்டு சமுதாயத்திற்கும் சாகித்யமானது சம்பந்தமானது ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஏகைகஸ்ய திரிகஸ்யாபி திரிகாபூர்வ ஜனகத்துவம் கதம், எப்படி ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு மூன்று கர்மாக்களும் இந்த மூன்று கர்மாக்களிலிருந்து ஒரு சமுதாயபூர்வத்தை எப்படி உருவாக்கின்றன அப்படின்னு கேட்டால், முதல்ல பௌர்ணமாசி காலத்தை பண்ணக்கூடியதான மூன்று பிரதான கர்மாக்கள் எடுத்துப்போம். அந்த மூன்று பிரதான கர்மாக்கள் அவைகளுடைய அங்கங்கள், பிரயாஜ அனுயாஜம் முதலிய எத்தனை அங்கங்கள் இருக்கோ அத்தனை அங்கங்கள், அந்தந்த அங்கங்களிலிருந்து உற்பத்திய பூர்வம். அதுக்கப்புறம் இந்த மூன்று பிரதான கர்மாக்கள் ஆக்னேயா அக்னிசோமியா உபாம்சோன், இவைகளிலிருந்து ஒரு மூன்று உற்பத்திய பூர்வங்கள், இவ அத்தனையும் சேர்ந்து ஒரு சமுதாய பூர்வத்தை உண்டு பண்றது. அதை போலவே அமாவாஸ்யா காலத்தை பண்ணக்கூடியதான ஐந்திரந்ததி ஐந்திரம் பயகா ஆக்னேயா அவைகளுடைய அங்கங்கள், அவைகளுடைய அங்கங்களிலிருந்து எத்தனை அங்கங்கள் இருக்கோ அத்தனை உற்பத்திய பூர்வங்கள். அதே மாதிரி மூன்று பிரதான கர்மாக்களிலிருந்து உற்பத்திய பூர்வங்கள். இந்த அத்தனை உற்பத்திய பூர்வங்களும் சேர்ந்து ஒரு சமுதாய பூர்வத்தை உண்டாறது.
இப்போ எவ்வளவு இருக்குன்னு கேட்டா மொத்தம் மேல் நிலையில 2 சமுதாய பூர்வங்கள் வந்திருக்கு. அந்த 2 சமுதாய பூர்வத்திலிருந்து ஒரு மகாபூர்வம், பலாபூர்வம், பரமாபூர்வம் எந்த பெயர் வச்சாலும் சொல்லிக்கலாம். அதாவது பலனை உண்டாக்கக்கூடியதான எந்த ஒரு அபூர்வம் உண்டோ அது. அப்போ கீழிருந்து நம்ம மேல பார்த்தோம்னா அங்கங்களிலிருந்து உண்டான உற்பத்திய பூர்வம், 3 பிரதானங்களிலிருந்து உண்டானதான உற்பத்திய பூர்வம், இந்த அத்தனை உற்பத்திய பூர்வம் சேர்ந்து ஒரு சமுதாய பூர்வம். இதே மாதிரி அந்த பக்கம் இப்படி 2 சமுதாய பூர்வம் சேர்ந்து ஒரு பரமாபூர்வம். இப்படின்னு தர்ஷபூர்ணமாச ஸ்தலத்துல மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அதைத்தான் மேற்கொண்டு விளக்க போறா. ஏகைகஸ்ய த்ரிகஸ்யாபி த்ரிகாபூர்வ ஜனகத்துவம் கதம் இத்யாகாங்ஷாயாம் பிரயாஜ அனுயாஜாதி பூர்வோத்தர அங்க கலாப விசிஷ்டஸ்ய. பூர்வோத்தர அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். பிரதானத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடியவைகள், பின்னாடி பண்ணக்கூடியவைகள் அங்கங்கள், அவைகளிலிருந்து உண்டானதான உற்பத்திய பூர்வங்கள். கலாபன்னா கூட்டம், அந்த உற்பத்திய பூர்வ கூட்டம். விசிஷ்டஸ்ய ஏகைகஸ்ய த்ரிகஸ்ய சமுதாயாபூர்வ ஜனகத்துவம் உச்சதே. ஏகைகஸ்ய த்ரிகஸ்ய சர்வாங்க சாஹித்ய ரூபே சாஹித்யம் ஸ்வரூபேன ந சம்பவதி இதி த்ரிபிஹி யாகைஹி த்ரீணி உற்பத்திய பூர்வாணி ஜாயந்தே. இங்க இரண்டாவதான அடுத்த ஸ்டெப், அதாவது இந்த பிரதானங்களிலிருந்து வரக்கூடியதான 3 உற்பத்திய பூர்வங்கள். அதையும் ஒத்துக்கிறோம். 3 யாகங்களும் சேர்ந்து தானே ஒரு சமுதாய பூர்வத்தை உண்டாக்கணும். அந்த 3 யாகங்களுடைய சாகித்யம் எப்படி வரும்? சொரூபமா கிரியாவை வச்சுட்டு பார்த்தால் கிடைக்காது. அப்போ ஒவ்வொரு பிரதானத்திலிருந்து ஒவ்வொரு உற்பத்திய பூர்வம் உண்டாருதுன்னு ஒத்துக்கணும். இப்படி 3, அந்த 3லிருந்து ஒரு சமுதாய பூர்வம். ஏகைகஸ்ய த்ரிகஸ்ய சர்வாங்க சாகித்யம் ஸ்வரூபேன, அங்கங்களோடோ அல்லது இந்த பரஸ்பரம் பிரதானங்களோடோ சாகித்யம் ஸ்வரூபேன ந சம்பவதி இதி த்ரிபிஹி யாகைஹி த்ரீணி உற்பத்திய பூர்வாணி ஜாயந்தே. தத்வாரா சர்வாங்க சாகித்யம், பிரயாஜாதிகளிலிருந்து உண்டான உற்பத்திய பூர்வங்களோடு இந்த பிரதான உற்பத்திய பூர்வங்களுக்கு ஒரு சாகித்யம். அங்கானாம் அபி பிரயாஜாதீனாம் ஸ்வரூபேன பிரதான சாகித்ய அபாவாது. அங்கங்களுக்கும் பிரதானத்துக்கும் எப்படி சாகித்யம் வரும்? ஸ்வரூபத்தோடு, கிரியாஸ்வரூபமா பார்த்தா வராது. அதனால அங்கங்கள் இருந்து உற்பத்திய பூர்வம். ஸ்வரூபேன சாகித்ய பிரதான சாகித்ய அபாவாத் தத்தத் உற்பத்திய பூர்வத்வாரா சாகித்யம் வாச்சியம். ததாச்ச பிரதானஜன்ய உற்பத்திய பூர்வாணாம் பிரயாஜாதிஜன்ய உற்பத்திய பூர்வைஹி சாகித்யம் யதஸ்தி ததேவ பிரதானானாம் அங்க விசிஷ்டத்துவ ரூபத்துவம் சாங்கத்துவம். பிரயாஜாதிகள் எந்த அங்கங்கள் உண்டோ அவைகளில் இருந்து உண்டான உற்பத்திய பூர்வங்கள், 3 பிரதான கர்மாக்கள், அவைகளில் இருந்து உண்டான உற்பத்திய பூர்வங்கள், இவைகளுடைய சேர்க்கை, இதுக்கு எல்லாத்தினுடைய சேர்க்கை, இதுதான் பிரதானத்திற்கு அங்கங்களுடன் சேர்ந்த பிரதானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அங்கங்களுடன் கூடிய பிரதானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது இதுதான். ஏவம் ரூபேன யத் சாகித்யம் அஸ்தி ததேவ பிரதானானாம் அங்க விசிஷ்டத்துவ ரூபம் சாங்கத்துவம். ஏவஞ்ச பௌர்ணமாஸ்யாம் ஆக்னேயாதிஜன்யைஹி த்ரிபிஹி அபூர்வைஹி பிரயாஜாதிஜன்ய உற்பத்தியபூர்வ சச்சிவைஹி சமுதாயாபூர்வமேகம் ஜன்யதே. பௌர்ணமாசி காலத்துல அனுஷ்டிக்கப்படுவதான ஆக்னேயாதி முதலிய 3 பிரதான கர்மாக்களிலிருந்து வரக்கூடிய உற்பத்திய பூர்வம், அவைகளோடு பிரயாஜாதிஜன்ய உற்பத்திய பூர்வ சச்சிவைஹி, சச்சிவகான்னு சொன்னாலும் சமூகா, கலாபகா மாதிரி, ஜாத்தம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அதே எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், கூட்டம். சச்சிவைஹின உற்பத்திய பூர்வ சமூகைஹி சமுதாயாபூர்வம் ஏகம் ஜன்யதே. ததா தர்ஷேபி, தர்ஷ காலத்திலையும் ஆக்னேய ஐந்திரஜன்ய ஆக்னேய ஐந்திரத்வயஜன்யைஹி, ஆக்னேயம் 1 ஐந்திரம் 2 இவைகளில் இருந்து உண்டான த்ரிபிஹி அபூர்வைஹி
அங்கோத்பத்தியபூர்வ சச்சிவைஹி ஏகம் திரிகாபூர்வம் ஜன்யதே தாபியாம் திரிகாபூர்வாபியாம் ஆக்னேயாத்யுத்பத்தியபூர்வ த்ரிதயத்வயஜன்யாபியாம் பலஜனகீபூத மகாபூர்வம். பலாபூர்வ நாமகம், மகாபூர்வம் சொன்னாலும் பலாபூர்வம் சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். பலாபூர்வ நாமகம் ஜன்யதே ததஸ்ச பலம். இந்த கிரமத்தை நாம முன்னாடியே விவரிச்சிருக்கோம். ததாச்ச சர்வாங்க உபகிருதாபியாம், எல்லா அங்கங்களாலையும் உபகாரம் செய்யப்பட்ட தர்ஷபூர்ணமாசாபியாம். தர்ஷபூர்ணமாசாபியாம் சொன்ன இந்த 6 கர்மாக்கள் எடுத்துக்கணும், சமுதாயத்தை எடுத்துக்கணும். அபூர்வத்வாரா ஸ்வர்க்கம் குர்யாத் பலாபூர்வ நிஷ்பத்தையே சாங்க பிரதான கர்த்தவியதா போதகா விதி பிரயோக விதிஹீதி சித்தம். இப்ப பாருங்க, இதுல நாம இது எதுக்காக எடுத்துட்டோம்? பிரயோக விதிக்காக எடுத்துட்டோம். தர்ஷபூர்ணமாசாபியாம் அபூர்வத்வாரா ஸ்வர்க்கம் குர்யாத் அப்படின்னு எது சொல்லி கொடுத்தது நமக்கு அப்படின்னு கேட்டா பிரயோக விதி. பலாபூர்வ நிஷ்பத்தையே சாங்க பிரதான கர்த்தவியதா போதகா விதி. பலாபூர்வத்தை உண்டு பண்றதுக்கு எது தேவைன்னு கேட்டா சாங்க பிரதானத்தை அனுஷ்டானம் பண்ணணும். அதை சொல்லக்கூடிய விதிதான் பிரயோக விதி. பலாபூர்வ நிஷ்பத்தையே சாங்க பிரதான கர்த்தவியதா போதகா விதி பிரயோக விதி இது சித்தம். பிரயோக விதியை முதல்ல ஆரம்பிச்சா இல்லையா நிரூபணம் பண்றதுக்கு, அது இதோட முடியறது. இதுக்கப்புறம் விதேகே திரைவித்தியம். நாம முன்னாடியே விதி பத்தின ஒரு விசாரம் பண்ணினோம். இந்த பிராமண வாக்கியம் வரும் பொழுது உற்பத்தி விதிகி, உற்பத்தி விதிகி, அதே மாதிரி விநியோக விதிகி இப்படி எல்லாம் பார்த்தோம். அதிகார விதிகி எல்லாம் பார்த்தோம். இதுல உற்பத்தி விதினா என்ன சொன்னோம்? கர்மாவினுடைய உற்பத்தியை சொல்லக்கூடிய வாக்கியம் உற்பத்தி விதிகி. அங்க பிரதான சம்பந்த போதகா விதி, அங்காங்கி பாவத்தை சொல்லக்கூடிய விதி விநியோக விதின்னு பார்த்தோம். பிரயோக விதி தான் இப்போ பார்த்து முடிச்சோம். அதிகார விதின்னு ஒண்ணு பார்த்தோம், அதாவது பல சம்பந்தத்தை சொல்லக்கூடிய விதி அதிகார விதின்னு பார்த்தோம். இப்போ அதே விதிகள்ல வேற ஒரு பார்வையில அவைகளுக்கு வேற பேரு கிடைக்கிறது. எப்படி நம்ம லோகியத்துல பார்க்கலாம், ராமன் இருக்கார், சீதையை வச்சுன்னு பார்க்கும் பொழுது அவர் கணவன், தசரதரை வச்சு பார்க்கும் பொழுது அவர் புத்திரன், லக்ஷ்மணனை வச்சு பார்க்கும் பொழுது அவர் சகோதரன். ஆனா அவர் ஒருத்தர் தான். அப்ப நம்ம பார்க்கிற பார்வையை வச்சுண்டு சகோதரன்னு சொல்றோம், பர்த்தான்னு சொல்றோம், புத்திரஹான்னு சொல்றோம், உறவு முறை மாறி சொல்றோம். ஆனா ஆள் ஒருத்தர் தான். அத போலதான் இங்கேயும் வாக்கியம் ஒண்ணுதான், அதை நாம எந்த வகையில பார்க்கிறோமோ அப்போ அதுக்கு பேரு மாறுறது. இப்போ நாம எடுத்துக்கிற வாக்கியங்களும் முன்னாடி சொன்ன வாக்கியங்கள் தான். ஆனா அதை எந்த பார்வையில பார்க்கிறோம்னு வச்சுண்டு அதற்கு இப்போ வரக்கூடிய பேர் கிடைக்க போறது. முதல்ல இந்த 3 விதமான விதிகள் என்ன அப்படின்னு கேட்டா, அபூர்வ விதிகி, நியம விதிகி, பரிசங்கியா விதிகி அப்படின்னு 3 பெயர்கள். இதை நம்ம பார்க்க போறோம். புனரபி விதிகி த்ரிவிதா. புனரபின்னு சொன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி நம்ம ஒரு வகையில விதிகளை பார்த்தோம். உற்பத்தி விதிகி, விநியோக விதிகி, அதிகார விதிகி, பிரயோக விதிகி இப்படின்னு பார்த்தோம். மறுபடியும் வேற ஒரு ஆஸ்பெக்ட், வேற ஒரு பார்வையில புனரபி விதிகி த்ரிவிதா. அபூர்வ விதிகி, நியம விதிகி, பரிசங்கியா விதிச்சேதி. இதுல அபூர்வ விதின்னா என்னது? தத்ர யஹா விதிஹி அத்யந்த அப்ராப்தமர்த்தம் பிராபயதி சஹா அபூர்வ விதிஹி. இந்த 3 வகையான விதிகள்ல, தத்ர 3 வகையான விதிகள்ல, யஹா விதிஹி எந்த விதியானது, அத்தியந்தம் அப்ராப்தம் அர்த்தம் விதத்தே நம்மளால வேற எந்த பிரமாணம் கொண்டும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை சொல்கிறதோ, எந்த விதியானது சொல்கிறதோ அந்த விதிக்கு அபூர்வ விதிஹி. இந்த பேர் பார்த்தாலும் நமக்கு தெரியும். அபூர்வம்னா என்னது? அஜ்ஞாதம். நமக்கு வேற எந்த பிரமாணத்தினாலையும் அது தெரியாது. இந்த வாக்கியம் இல்லைன்னா நமக்கு வேற எந்த பிரமாணத்தினாலையும் அதை தெரிந்து கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய விதி அபூர்வ விதிஹி.
யதா தர்ஷபூர்ணமாச பிரகரணே, தர்ஷபூர்ணமாச பிரகரணத்தில் ஒரு உதாரணம் காமிக்கிறா. என்னது? விரீஹீன் புரோக்ஷதி இதி புரோடாச ஆக்னேய யாகான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த ஆக்னேய யாகத்துல திரவியம் புரோடாசகா. அந்த புரோடாசகா அப்படிங்கிறது அரிசி மாவை வச்சுன்னு பண்ண வேண்டியது. அரிசிங்கிறத நம்ம விரீஹின்னு சொல்லிட்டு இருக்கோம், அல்லது எவ, அதனுடைய மாவை வச்சுட்டு பண்ண வேண்டிய ஒரு திரவியம். அப்போ நமக்கு அந்த விரீஹியானது வேண்டியிருக்கு மூலப்பொருளாக. அதுல புரோக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்ப பாருங்க, இந்த விரீஹின் புரோக்ஷதி அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இல்லைன்னா நாம புரோக்ஷணம் பண்ணுவோமோ? நமக்கு அது நெசசிட்டி இல்லை, அதை பண்ணிதான் பண்ணணுங்கிறது இல்லை. அப்படியே நம்ம எடுத்துன்னு பண்ணிடலாம் இல்லையா? புரோக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வாக்கியத்தை விட்டால் நமக்கு வேற எந்த ஒரு பிரமாணத்தினாலையும் தெரியாது. அப்போ அஜ்ஞாதமான ஒரு விஷயத்த இந்த வாக்கியம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்படி புரோக்ஷணம் பண்ணாத விரீகியை பயன்படுத்தினால் நமக்கு அந்த கர்மாவுக்கு தேவையான யோக்கியமான ஒரு திரவியம் கிடைக்காது, அயோக்கியமான திரவியம் தான் கிடைக்கும். அப்போ கர்மா சகுணம் ஆகாது இல்லையா? அப்போ இந்த வாக்கியம் தான் நமக்கு புரோக்ஷணத்தை சொல்லி கொடுக்கிறது. விரீஹீன் புரோக்ஷதி இதி ஏதத்வித்யபாவே, இந்த விரீஹீன் புரோக்ஷதி என்கின்றதான விதி இல்லை என்றால் தர்ஷபூர்ணமாசீய விரீஹிஷு புரோக்ஷணம் கதமபி ந பிராப்னோதி. தர்ஷபூர்ண மாசத்துல உபயோகப்படுத்துகின்ற விரீகிகள்ல புரோக்ஷணமானது கதமபி ந பிராப்னோதி, தெரியவே தெரியாது. ஏதத் விதி சத்வேது, இந்த விதி இருக்குமே ஆனால் தத் சம்பந்தி விரீஹிஷு, அதாவது தர்ஷபூர்ணமாச யாகத்திற்கு சம்பந்தப்பட்ட விரீகிகளில் புரோக்ஷணம் பிராப்னோத்தேவா, புரோக்ஷணமானது தெரியும். இதி என்பதினால் அத்தியந்த அப்பிராப்த, அத்தியந்தம்னா என்ன அர்த்தம்? வேற எந்த பிரமாணங்களாலையும் கிடைக்க பெறாத புரோக்ஷண பிராபகா, புரோக்ஷண பிராபகத்வாத், புரோக்ஷணத்தை தெரிவிப்பதினால் இந்த விதியானது அயம் அபூர்வ விதிஹி. இது நம்ம லௌகிகமான ஒரு பிரமாணத்தை வச்சு கூட பார்க்கலாம். நாம ஒரு தெரியாத இடத்துக்கு போயிருக்கோம். நாம போய் சேர வேண்டிய இடம் எந்த வழியில போனா கிடைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. அங்க எப்படி வழி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது நமக்கு. ஒரு இடத்துல நாம வழி தெரியாத நின்றுட்டோம். அங்க இருக்கிறவர், அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம் என்ன பண்ணணும். அவர் நமக்கு ஒரு வழி காமிக்கிறார். இந்த வழியா போனால் உங்களுக்கு நீங்க போய் சேர வேண்டிய இடத்தை சேரலாம். அப்போ இந்த அவர் காமிச்ச வழி இருக்கே நமக்கு அத்தியந்தம் அஜ்ஞாதம். அவர் காமிக்கலைன்னா நமக்கு வழியும் தெரியாது. அது தெரியாதுன்னு நின்றுட்டு இருக்கோம் நாம. அவர் நமக்கு அந்த வழியை காமிச்சு கொடுத்துக்கார். இப்போ அவருடைய வாக்கியம் அபூர்வ விதி சமானம். இது லௌகிகமா இருக்கு உதாரணம், ஆனா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். ஏன் நான் மெனக்கிட்டு இந்த உதாரணம் சொல்றேன்னா, அடுத்தடுத்த பிரமாணங்களையும் இதே மாதிரி உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு சுலபம்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாம அபூர்வ விதிக்கு ஒரு லௌகிகமான உதாரணம் பார்த்தோம். எப்படி? நமக்கு தெரியாத ஒரு வழி, எப்படி போகணும்னே தெரியாது. அப்போ நமக்கு ஒருத்தர் வழி காமிக்கிறார். இந்த வழியா போனால் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க போக வேண்டிய இடத்துக்கு இப்படி போகலாம். அப்போ இது அபூர்வ விதிக்கு உரியதான ஒரு உதாரணமா நம்ம சொல்லலாம். இப்போ இன்னொரு ஒரு நிலைமையில நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. நான் ஒரு இடத்துல நிக்கிறேன், போக வேண்டிய இடத்துக்கு 3 வழி இருக்கு. 1 2 3 வழி இருக்கு. 3 வழியில நான் எந்த வழியில போனாலும் கூட நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்னால் சேர முடியும். இப்படி 3 வழிகள் இருக்கு. 3 வழிகள் இருக்கும் பொழுது எனக்கு மேலதிகாரி யாரோ ஒருத்தர் சொல்றார், இந்த நடு வழி இருக்க 2வதா 1 2 3 அந்த 2வது வழியா தான்ப்பா நீ போகணும், 1த்துலயும் 3த்துலயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்ற. இப்ப பாருங்க, எனக்கு போறதுக்கு 3 உபாயங்கள் இருக்கு, 3 வழிகள் இருக்கு. ஆனால் இந்த வழியா தான் போகணும் அப்படின்னு எனக்கு மேலதிகாரி சொல்லிட்டார். அப்படி நான் அவர் பேச்சை மீறிட்டேன்னா எனக்கு ஏதோ ஒரு அனிஷ்டம் வந்துடும் இல்லையா?
அதே அவர் சொன்ன பேச்சை நான் கேட்டுட்டேன்னா எனக்கு ஏதோ இஷ்டம் வரும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், 3 உபாயங்கள் இருந்தாலும் இப்படித்தான் நான் போகணும்னு நினைப்பேன். 2வது வழியாக நடு வழி என்ன இருக்கோ 2வது அதுலதான் போவேன். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிகிறது, 3 வழிகள் இருக்கும் பொழுது, 3 உபாயங்கள் இருக்கும் பொழுது நான் 1வது வழியில போயிட்டேன்னா 2வது வழியானது நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன்னு அர்த்தம். அப்படி நான் தேர்ந்து எடுக்காத ஒரு வழிய அவர் தன்னுடைய வாக்கினால் என்ன பண்ணார், இதுல நீ போ அப்படிங்கிறார். அப்ப என்ன பண்ணினார் அவர், நான் 1வதையோ 3வதையோ தேர்ந்தெடுத்தால் எந்த வழி வராதோ அந்த வராத வழியை வரும்படி செஞ்சார். அதாவது 1வதையோ 3வதையோ வழியை நான் தேர்ந்தெடுத்தால் 2வது வராது போயிடும். அப்படி வராம போகக்கூடாது, அதுல தான் போகணும்னு நினைக்கிறார். அப்போ என்ன பண்றார், நீ 2வதுல போ அப்படிங்கிறார். இது நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? அத்தனையிலையும் போக முடியும். அதனால தான் நான் 1வதையோ 3வதையோ எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 2வதை நான் எடுக்காம விட்டுருவேணும்னு நினைச்சிருந்து அவர் என்ன பண்றார், நீ இதுலதான் போகணும் அப்படிங்கிறார். அப்போ மற்ற வழிகளை நான் எடுத்துக்கும் பொழுது, மற்ற உபாயங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது எந்த உபாயமானது கிடைக்காம போயிடுமோ அதை கிடைக்கும்படி செய்யறத வாக்கியம் எது உண்டோ அதுதான் நியம விதின்னு பேர். அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். யஸ்ச பக்ஷே அப்ராப்தம் அர்த்தம் நியமயதி சஹ நியம விதி யதா தத்ரைவ விரீஹி நவஹந்தி இதி. நாம இந்த முதல்ல லட்சணம் சொல்லியிருக்கா, அதை படிக்கிறதுக்கு முன்னாடி உதாரணம் பார்த்துட்டா லட்சணம் புரியும். விரீஹின் அவஹந்தின்னு உதாரணம். அவஹரணம் அப்படின்னு சொன்னா ஒரு உரல்ல போட்டு அது குத்துறது. எதுக்காக அப்படின்னு கேட்டா, இந்த ஆக்னேய யாகத்துல புரோடாசகாதன திரவியம். புரோடாசகா அப்படிங்கிறது அரிசி, அந்த விரீஹினால வரக்கூடிய மாவு, அதை வச்சுன்னு பண்ணக்கூடியது. அந்த மாவு வேணுமா இருந்தால் விரீஹிக்கு மேல இருக்கக்கூடியதான அந்த உமி இருக்கே, விரீஹிங்கிறது ஒரு அரிசியினுடைய ஒரு ஜாதி தான். அந்த உமியை நீக்கினாதான் மாவை ஆக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, அதை உரல்ல வச்சு குத்தணும். அப்பதான் அந்த தோல் நீங்கும். அதுக்குதான் அவஹானம்னு பேர். இப்போ பாருங்க, இந்த தோலை நீக்கிறதுக்கு நமக்கு நிறைய வழிகள் இருக்கு. அழகா மிஷின்ல போட்டு எடுத்துடலாம். நகத்தை வச்சுன்னு பிச்சு பிச்சு எடுக்கலாம். நமக்கு நேரம் இருக்குன்னு சொன்னா அப்படியும் பண்ணலாம். அவஹரணமும் பண்ணலாம். இப்படி 3 உபாயங்கள் நமக்கு இருக்கு. 3 உபாயங்கள் இருக்கும் பொழுது நான் எதை வேணா தேர்ந்தெடுக்கலாம். உதாரணத்துக்கு ரொம்ப சுலபமா இருக்குங்கிறதுனால மிஷின்ல போட்டு நான் எடுத்துக்கிறது அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த உபாயத்தை நான் எடுத்துப்பேன். அப்படி எடுத்துக்கும் பொழுது எது விட்டு போகும் அப்படின்னு கேட்டா, இந்த நகத்தினால பிக்கிறதுன்னு சொன்னேன், அதுவும் விட்டு போயிடும். அவஹரணமும் விட்டு போயிடும். இதுல எனக்கு அவஹரணம் விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அப்ப என்ன பண்ணுவான், நீ அதை பண்ணக்கூடாது, அவஹரணம் தான் பண்ணணும் இல்லையா? இந்த 3 உபாயங்கள்ல எதை வேணா எடுத்துக்கலாம். ஒரு சமயத்தை நான் நேரடியா அவஹரணமே கூட எடுத்துக்கலாம், ஒன்னும் தோஷம் இல்லை. ஆனா நான் எடுத்துக்காத பட்சத்துல அது வராது போயிடுறது இல்லையா? வேற உபாயத்தை எடுத்துக்கும் பொழுது அவஹரணம் வராத போயிடுறது இல்லையா? அப்படி அது வராம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை விதிக்கிறது இல்லையா? இந்த அவஹரணம் அத்தியந்தம் அப்பிராப்தம் இல்லை. அதுவும் 4-5 உபாயங்கள், அதுவும் ஒண்ணுதான். ஒரு சமயம் நான் மிஷின் வேண்டாம் அவஹரணத்தை வச்சே பண்றேன்னு அதுவும் நான் எடுத்துக்கலாம். அதனால அத்தியந்தம் அப்பிராப்தம் இல்லை. முன்னாடி அபூர்வ விதி சொல்லும் பொழுது அத்தியந்தம் அப்பிராப்தம்னு சொன்னோம். இங்க அத்தியந்தம் அப்பிராப்தம் இல்லை. ஏதோ ஒரு சமயம் ஏதோ ஒரு பிரயோகத்துல நான் அதையும் எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அப்படி எடுத்துக்காத பட்சத்துல அவஹரணம் கிடைக்காத போயிடுமே, அப்பிராப்தம் ஆயிடுமே. அப்படி அப்பிராப்தமா இருக்கக்கூடியத பிராபகமா இருக்கக்கூடிய விதிதான் நியம விதி. நான் இப்போ மிஷின்ல போட்டு எடுத்துக்கிறது அப்படின்னு நான் அந்த உபாயத்துக்கு போயிட்டேன்னா இந்த அவஹரணம் அப்படிங்கிறதான இந்த ஒரு உபாயம் அப்பிராப்தம் ஆயிடும். இப்படி அப்பிராப்தமாக இருக்கக்கூடிய இத பிராபகமா
சொல்லக்கூடிய விதி எது? விரீஹீன் அவஹந்தி அப்படிங்கிற இந்த விதி. அப்போ இது என்னது? நியம விதி. அதைத்தான் இங்க சொன்னா எஸ்ச பக்ஷே அப்ராப்தம் அர்த்தம். பக்ஷேன்னு சொன்ன அர்த்தம் ஏகஸ்மின் பிரயோகே அப்படின்னு வச்சுப்போம். ஒரு குறிப்பிட்ட பிரயோகத்துல, எந்த பிரயோகத்துல நான் அவகரணம் எடுத்துக்காத மற்ற உபாயத்தை எடுத்துக்கிறேனோ அந்த பிரயோகத்துல அப்ராப்தம் அர்த்தம், கிடைக்க பெறாத ஒரு உபாயத்தை, பக்ஷே அப்ராப்தமர்த்தம் நியமயதி சஹா நியம விதி. எந்த பிரயோகத்துல நான் வேற ஒரு உபாயத்தை எடுத்துட்டேனோ அந்த பிரயோகத்துல அப்ராப்தமான அர்த்தம் எது அப்படின்னு கேட்டா அவகரணம். அந்த அர்த்தத்தை, அந்த உபாயத்தை நியமயதி யஹா விதிஹி சஹா நியம விதிஹி. யதா தத்ரைவ விரீஹீன் அவஹந்தி இதி ஏதத்வித்யபாவே. இந்த விதி இல்லை என்றால் தார்ஷ பௌர்ணமாசிகேஷு விரீஹிஷு, தர்ஷ யாகத்திலோ அல்லது பௌர்ணமாசி யாகத்திலோ விரீஹிஷு உற்பத்தி வாக்கியாவகத புரோடாஷ உபயோகி. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஆக்னேய யாகத்துக்கு தர்ஷத்திலையோ அல்லது பௌர்ணமாசிலையோ ரெண்டுத்திலுமே சரி, விரீஹி நேரடியான திரவியம் இல்லை, புரோடாசம்தான் நேரடியான திரவியம். அதற்கு மூலபூதமா இருக்கக்கூடியது தான் விரீஹி. அதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. தார்ஷ பௌர்ணமாசிகேஷு விரீஹிஷு, எப்பேற்பட்ட விரீஹி? அது மூல திரவியமாக இருக்கக்கூடியது. அதுதான் சொல்லிட்டு இருக்கா. உற்பத்தி வாக்கிய கத, ஆக்னேய யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம் எதா ஆக்னேயோ அஷ்டாகபாலஹ அப்படின்னு நாம படிச்சோமே அந்த வாக்கியம். அதுல புரோடாசம் தானே ஸ்ரூயமானமா இருக்கு திரவியமாக. உற்பத்தி வாக்கியாவகத புரோடாச உபயோகி தண்டுல நிஷ்பத்தியனுகூல வைத்துஷ்ய காரியாய, அந்த புரோடாசத்தை செய்வதற்கான மூல பொருளான தண்டுலன்னா என்னது? இந்த உமியை எடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடியது அரிசின்னு சொல்லுவோம். அது தண்டுல நிஷ்பத்தி, தண்டுலத்தை உண்டாக்குவதற்கு தேவையான வைத்துஷ்ய காரியாய. வைத்துஷ்யம் சொன்னா அந்த துஷ விமோகான்னு சொல்லுவோம், உமியை நீக்குதல். தண்டுலத்தை, அந்த அரிசி மணிகளை தயார் செய்வதற்கு தேவையான தோல் நீக்குவதற்காக அவஹனனவது, அவஹரணத்தை போல கதாச்சித்து ஒரு சமயத்தில் உபாயாந்தரமாக இருக்கக்கூடிய நக விதலனமபி, நக விதலனமும் கூட பிராப்னுயாத் வரலாம், அதையும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சமயத்தில் தஸ்மின் பக்ஷே, அந்த சமயத்தில், அந்த பிரயோகத்தில் அவஹரணஸ்ய பிராப்தேஹே அபாவாத், அவஹரணம் கிடைக்க பெறாது என்பதினால், அபாவாத் காரிய அந்யதோபபத்தேஹே அவஹரணஸ்ய பாக்ஷிகி பிராப்திஹி ஸ்யாத். அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, காரியமானது வேற ஒரு உபாயத்தினால கிடைச்சது, உபாயத்தினால நடக்கிறது என்பதனால அவஹரணத்தினுடைய பிராப்தி வராத போயிடும். வேற உபாயத்தினாலே அந்த காரியம் நடக்கும் பொழுது இதையே எடுத்துப்பானே அப்படின்னு இது வராத போயிடும். அவஹரணஸ்ய பாக்ஷிகி அப்ராப்திஹி ஸ்யாத் சதிது அஸ்மின் விதௌ. பாக்ஷிகி பிராப்திகின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அப்ராப்திகி நித்திய பிராப்திகி பாக்ஷிகி பிராப்திகின்னு இருக்கு. நித்திய பிராப்தினா எப்பொழுதும் இதுவே கிடைக்கும். பாக்ஷிகி பிராப்தினா அர்த்தம் ஒரு சமயம் கிடைக்கும், ஒரு சமயம் கிடைக்காது. அதாவது உபாயாந்தரம் எடுத்துக்கும் பொழுது இந்த அவஹரணம் கிடைக்காது. உபாயாந்தரம் எடுக்காத பட்சத்துல, அவஹரணத்தை எடுக்கிற பட்சத்துல இந்த அவஹரணம் அந்த பிரயோகத்துல வரும். அப்போ நித்திய பிராப்தி கிடைக்காத போயிடும். சதிது அஸ்மின் விதோ, இந்த விதி இருக்கும் பட்சத்தில், விரீஹீன் அவஹந்தி அப்படிங்கிற விதி இருக்கும் பட்சத்தில், அவஹரணேனைவ வைத்துஷ்யம் காரியம், அவஹரணத்தினால மட்டுமே இந்த துஷ விமோகமானது, அதாவது தோலை நீக்குவது என்பது காரியம் செய்ய வேண்டியது. இதி என்று நியமே சதி, நியமம் இருக்கும் பொழுது விதலனம் சர்வாத்மனா நிவர்த்ததே. விதலனம் அப்படின்னு சொன்னா இந்த நக விதலனம் அல்லது யந்திர ஸ்தாபனமோ, இந்த மாதிரி எந்தெந்த உபாயங்கள், வேறு உபாயங்கள், அவஹரணத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய உபாயங்கள் எவைகள் இருக்கின்றனவோ அவைகள்
சர்வாத்மனா நிவர்த்தந்தே, மொத்தமாக போயிடும். இதி அயம் விதிஹி நியம விதிஹி, விரீஹீன் அவஹந்தி என்கின்ற இந்த விதியானது நியம விதி என்று சொல்லப்படுகிறது. மங்கள ஸ்லோகம். சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுர சுந்தரீம் குருநதிகதார்த்தாம்ஸ்ச நிரந்தரமஹம் பஜே.